இப்ப அந்த காரை யார் வச்சிருக்கா? தெரியல, எனக்கு அது தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ள போலப்போ ஒழுங்கா பார்க்க முடியல. விஜய் கூட்டத்துக்கு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் விஜய் கூட்டத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்கு. அதை பத்தி விஜய் வந்து ஒரு அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம இருக்காரு. ஆனா அவரே கொடுக்கலாம். நம்ம என்ன இல்ல, என்னன்னா கும்பல் கூடுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம இருந்துக்கணும். ஒரு போறாங்கன்னா அந்த வண்டியை பின்தொடர்ந்து போறதெல்லாம் ரொம்ப தவறானதுதான். அது ஏன் அந்த அளவுக்கு இருக்கணும்? பிடிக்குதா அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதிருங்க. அதுக்குன்னு விரட்டிக்கிட்டுலாம் போய் அதை பண்ணி நம்ம உயிரை பணைய வச்சு போகணுன்ற அவசியம்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்ப அந்த காரை யார் வச்சிருக்கா? அதாங்க எனக்கு வேலை. நீங்க என்ன அது இருந்தா இப்ப அந்த காரை யார் ஓட்டுன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏங்க நீங்க வேற. என்னுடைய பார்வை என்ன, எல்லாத்து பார்வை மாதிரிதான் என்னோட பார்வை. உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு அந்த பார்வை தான் எனக்கு. தெரியல, எனக்கு அது தெரியல. இந்த 26ஆம் தேதி இந்த எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும். அது எங்களுக்கே தெரியுன்றீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் பாக்குறேன். சத்யராஜ் வந்து ஒரு கூட்டத்துல வந்து திரைப்படத்துறை தவறா பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரா? தெரியல, நான் அதை பத்தி இல்ல. அது என்ன பேசினாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பாத்துக்கிட்டு வேணா அதுக்கு என்னன்னா இந்த படம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்றேன். அது வந்து ஒரு புது விதமான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். மலையாளத்துல இருந்து ஒரு டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு புது கண்டென்ட்டா இருக்கும் தமிழ்ல. களவாணிங்கிறது அதே ட்ரெண்ட்ல எப்படி வரும்? களவாணிங்கிறது அந்த படம் தான். அதுக்கு அடுத்து பண்றதுதான் படம். இப்போ உடம்பு வாகை சுடுவா மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். இப்ப எல்லாரும் என்ன ப்ரொடியூசர்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் எதிர்பார்க்கறாங்க. கமர்ஷியலா கிட்ட ஆகணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அதனால என்ன படம் நல்ல கதையா இருக்கிறதோ அது மாதிரி தேர்ந்தெடுத்து பண்றோம். தஞ்சை மாவட்டம் எனக்கு ரொம்ப நெருங்கின மாவட்டம் தான். எனக்கு இந்த சுதாகர் பங்கலையா இருக்கட்டும், சர்க்குணமா இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு என்னுடைய நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல இதயங்கள்லாம் அந்த தஞ்சை மண்ணில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சுதாகர் பங்கலையா இருக்கட்டும், சர்க்குணமா இருக்கட்டும், எல்லாரும் நான் நடித்த இந்த களவாணி படமும் இந்த மண் சார்ந்த படம் தான். ஒரத்தநாடு, பாப்பநாடு இந்த ஏரியா ஃபுல்லாக தான் அந்த களவாணி 1 இருக்கட்டும், களவாணி 2 இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் இருந்தது. அதனால எனக்கு தஞ்சை வந்து எனக்கு இன்னொரு தாய் வீடுன்னு சொல்லலாம். அப்படிலாம் நல்ல படம்னா ஓடிக்கிட்டு தானே இருக்கு. இப்போ எல்லாம் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. சினிமா தேட்டரில் பார்க்காதவங்க அடுத்து ஓடிடியில் பார்த்துடுறாங்க. நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, இல்ல என்னன்னா ஓடிடி இருக்கிறது சினிமா தேட்டர்ல நல்லா இருந்தா எல்லாருமே இங்க வந்து பாத்துறாங்க. சில காரணங்களால பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அது ஓடிடியில வரும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப நானே பார்க்காத படங்கள்ல ஓடிடியில நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு ரசிகனா அந்த படத்தை பாக்குறதுக்கு நானும் ஆவலா தான் இருக்கேன். இல்லங்க, வேற என்ன எதிர்பார்த்தீங்க? இல்ல என்ன எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. உள்ள போலப்போ ஒழுங்கா பார்க்க முடியல.